இன்னைக்கு தலைவருடைய ப்ரோக்ராம் பத்தி உங்களுக்கு சொன்னோம். நேரண்ண இன்னைக்கு வேற ஒர்க் இருந்தது அவருக்கு. ஏன் வர வச்சோம்னா, இந்த கூட்டத்துல உங்க முன்னாடி அவர்கிட்ட சில உத்தரவாதத்தை நம்ம வாங்கிருக்கோம். எங்களுக்கு ஒரு வருஷம் தான் முழுசா வேலை செய்யறது. இந்த ஒரு வருஷத்துக்குள்ள என்னென்ன திட்டங்கள் இங்க வர வேண்டுமோ, அண்ணன் மனசுல ஸ்டேட் பூரா நினைச்சா முதல்ல கோயம்புத்தூர் தான் அவருக்கு நாங்க சரி, கோயம்புத்தூர் கொடுத்துட்டு அடுத்ததுக்கு போலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் அவரை இங்கே வர வேண்டும் என்று நாம் அழைத்தோம். அதே போல நம்முடைய தலைமை கழகம் அரசாங்கம் என்ன செய்தாலும் கூட தலைமை கழகத்திலிருந்து நமக்கு பல வேலைகள் நடக்க வேண்டியிருக்கிறது. அதற்கு கலைதான் சரியான ஒரு ஆள் என்று கருதி ரொம்ப யோசிக்கிறார் வர்றதுக்கு. அப்புறம் சொன்ன பின்னாடி தலைவர் பிடிச்சாச்சு விட்டார், நீங்க போய் கூப்பிடுறாங்க. அதனால இப்ப நமக்கு எல்லா சூழ்நிலையும் சரியாக போய் கொண்டிருக்கிறது. ஆனால் நமக்குள்ளாக சில யோசனைகளை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டியது, அது அமைச்சராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எல்லோரையும் அனுசரித்து போக வேண்டும் என்பது மிக கட்டாயமான ஒன்று. அதுதான் ஆட்சிக்கும் கட்சிக்கும் எந்த நிர்வாகத்திற்கும் ஒரு நல்ல பெயரை கொண்டு வரும். ஒரு அமைச்சராக இருக்கிற இடத்துல ஒருத்தர் வேகமா பேசிடலாம், தப்பு இல்லை. ஆனால் ஒரு அமைச்சர் வேகமாக பேசக்கூடாது. நாம் நிதானமாக அவர்கள் சொல்லுவதை கேட்டு அதற்கு சரியான பதிலை சொல்லுகிற அந்த பொறுப்பு கடமை நமக்கு இருக்கிறது. எனவே அதே போல்தான் இன்றைக்கு பதவி ஏற்கிற மேயராக இருந்தாலும், ஏற்கனவே இருக்கிற நிர்வாகிகளாக இருந்தாலும், அடுத்தடுத்து இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறதோ அதை முதலிலே தீர்க்க வேண்டும் என்று நாம் கருத வேண்டும். அதுதான் மிக முக்கியமான காரணம். இப்போ ஓட்டு வாங்கினவங்க போய் இந்த ரோட போட்டு கொடுக்குறோம், இந்த தண்ணி கொடுக்குறோம், இதெல்லாம் நம்ம பேசிட்டு வந்திருக்காங்க. நாங்களும் அப்படி சொல்லிட்டு வந்திருக்கோம். எனவே அவர்கள் அந்த வேலை முடிவதற்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும். அந்த அதிகாரிகளை நாம் முழுமையாக அதற்கு பயன்படுத்த வேண்டும். அவங்க வேற ஒன்னும் சொல்லல. கவுன்சிலர்ஸ் எதிர்பார்ப்பு எங்களுடைய வார்டில் வேலை நடக்கும், அதுதான் இப்பொழுது எதிர்பார்ப்பாக இருக்காங்க. எனவே எந்த இடத்துல யார் வேண்டுமானாலும் இருக்கலாம், அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் வேலை நடக்க வேண்டும். இப்பொழுது தலைவர் 9ஆம் தேதி வந்துவிட்டு போன பின்னாலே நாம் அத்தனை பேரும் மீண்டும் கூடி ஒவ்வொரு வார்டிலேயும் என்னென்ன வேலைகள் பாக்கி இருக்கிறது, எவ்வளவு காலத்திற்குள்ள அதை முடிக்க முடியும் என்பதை நாம் அலசி ஆராய்ந்து அதற்கு பணம் தேவைப்பட்டால் அண்ணனிடத்திலே நாம் பேசிவிட்டு நாம் அதை சிறப்பாக நாம் செய்யலாம் என்பதை நான் தெரிவித்துக் கொண்டு, அண்ணன் அவர்கள் இப்பொழுது வேண்டுகோள் வைத்ததை போல எல்லோரும் அங்கே செல்கிறோம். இன்றைக்கே எல்லா பணிகளையும் முடித்துவிட்டு நாளையிலிருந்து தலைவர் வருகிற பணியை தொடங்குவதற்கு உங்களை நீங்கள் தயார் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். தோழமை கட்சி தலைவர்களுக்கும் தோழமை கட்சியை சார்ந்த கவுன்சிலர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து